ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் நடக்குது இந்த எதிர்நீச்சல் சீரியல்ல? ஏற்கனவே அந்த ஜீவானந்தத்தோட ஒய்ஃபை கொன்னது கதிர் தான். ஆனால் இப்போது பார்வதியோட அப்பாவையும் கொன்னுட்டாங்க. இந்த 4 லேடீஸ் வெளியே வர்றதுக்கு இன்னும் எத்தனை உயிர்களை பலி வாங்க போகிறாங்க? அப்படி இருந்தும் இந்த 4 லேடீஸ் இன்னும் வெளியே வரல. குணசேகரன் நினைக்கிறது தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. குணசேகரன் தர்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறது உறுதியாயிடுச்சு. ஆனால் பார்கவி பாவம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஜீவானந்தம் பார்கவிக்கு ஆதரவு அளித்தாலும் அவங்க அப்பாவோட உயிர் போயிடுச்சு. இதுக்கோசமே குணசேகரனையும் கதிரையும் அந்த ஜீவானந்தம் போட்டு தள்ளணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். பார்கவியோட அவங்க அப்பாவோட சாவுக்கு முக்கியமான காரணமே ஜனனியும் ஈஸ்வரியும் தான். அந்த ஜனனியும் ஈஸ்வரியும் குணசேகரனை பற்றி தெரிஞ்சு இருந்தும் அவரை நம்பி ஜீவானந்த் மூலிமா தர்ஷனையும் பார்கவியோட அவங்க அப்பாவையும் வர வச்சுருக்காங்க. என்னதான் அந்த பொண்ணு தைரியமாக இருந்தாலும் இந்த இடத்துல அந்த பொண்ணு தைரியம் தோற்று போச்சு. இந்த இழப்புக்கு அந்த லேடிஸால் ஈடுகட்ட முடியுமா? கதிர் குணசேகரன் 2 பேரையுமே இந்த ஜீவானந்தம் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலங்க. ஆனால் தர்ஷன் இதுக்கான பொறுப்பு தர்ஷன் மட்டும்தான். தர்ஷன் பார்கவியை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.